புகழ் அனைத்தும் இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். லாஸ்ட் வீடியோல யூதர்களுடைய தனாக் என்ற புத்தக தொகுப்புக்கும் கிறிஸ்தவர்கள் புதிதா ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டு புத்தக தொகுப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவை ரெண்டுமே இருவேறு துருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை எதன் அடிப்படையில சொன்னோம் அப்படின்றத இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன் சில அடிப்படையான விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற 2 புத்தக தொகுப்புகள் இருக்கிறது. ஒன்று யூதர்களின் தனாக் என்ற புத்தகம். அதைத்தான் கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாடு என்று புதிய ஒரு பெயரிட்டு தங்களுடைய வேதம் போல பாவித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றொன்று கிறிஸ்தவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற புதிய கடவுள் கொள்கையை சொல்லக்கூடிய புதிய ஏற்பாடு. அதாவது யூதர்களுக்கு கர்த்தர் புறத்திலிருந்து விளங்கப்பட்ட வேதம் தோரா என்கிற தௌராத். இந்த வேதம் எப்படி அபத்தமாச்சு, இதெல்லாம் சுருக்கமா சொன்னா புரியாது. இந்த அபத்தமான வேதத்தை இந்த கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாடு என்ற புதிய பெயரும் அதற்கு இட்டு நீங்க சொன்னது போல தங்களுடைய வேதமா பாவிச்சுட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசும் பொழுதுதான் அவங்களுக்கு தெளிவா புரியும். யூத இஸ்லாமியர்களின் புத்தகத்தை பைபிளாக தயாரித்து வைத்துக் கொண்டு பைபிளை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டதுதான் திருக்குரான் என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வீட்டில் திருடிய திருடன் மாட்டிக்கொண்ட பொழுது அவனை விசாரிக்கும் போது அவன் வீட்டு உரிமையாளரை பார்த்து இவன் தான் திருடன் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. யார் யாருடைய வேதத்தை காப்பி எடுத்து எழுதியிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய வீடியோக்களை பார்க்கும் பொழுது மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். புதிய ஏற்பாடு என்ற புத்தக தொகுப்பு கிபி 3ஆம் நூற்றாண்டின் கடைசியில தான் மன்னர் கான்ஸ்டன்டைன் அவருடைய தலைமையில இறுதி வடிவம் பெற்றுச்சு. அப்படி இறுதி வடிவம் பெற்று யூதர்களுடைய அந்த தனாக் புத்தகத்தோடு இணைச்சாங்க. இந்த யூதர்களுடைய தனாக் என்ற புத்தகத்துக்கும் புதிதாக இவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல யூதர்களுடைய தனாக் என்ற புத்தகம் என்ன சொல்லுதுன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். நிச்சயமாக யூதர்களின் தனாக் என்ற பழைய ஏற்பாடு புத்தகத்தில் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்பதை அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறது. எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அனைத்து தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஆமா, நீங்க சொன்னது போல பழைய ஏற்பாடு கர்த்தர் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லுது. அந்த ஒரே தேவனை எப்படி தொழுகணும், எப்படி தொழுது கொள்ளணும் அதே பழைய ஏற்பாடு சொல்லி கொடுக்குது. ஆமா, யாத்திராகமும் 30வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 21வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு, தொழுகை கூடாரத்துக்கு வரும் பொழுது நீங்க பரிசுத்தமா வரணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, தொழுகை கூடாரத்துக்கு முன்னால, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால ஒரு வெண்கலத்தால தண்ணீர் தொட்டியை கட்டு, அதுல தண்ணி வாத்து வை அப்படின்னு சொல்றாரு. அந்த தண்ணியில முகத்தை அலும்பு, கைகளையும் கால்களையும் அலும்பிக்கொள்ளு, சுத்தமாக்கி கொள்ளு, பிறகு தொழுகை கூடத்துக்கு வான்னு கர்த்தர் சொல்றாரு. இது நித்தியமான கட்டளை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அடுத்து யூதர்களின் தனாக் என்ற அந்த பழைய ஏற்பாடு கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லுகிறது. நியாய பிரமாணம் என்ற வார்த்தைக்கு பழைய பைபிள்ல வேத பிரமாணம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வேத பிரமாணங்கள் என்பது கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய சட்டங்கள். அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய சட்டங்கள் தான் இந்த நியாய பிரமாணங்கள். அதாவது சுருங்க சொன்னால் இது வாழ்வியல். நியாயப்பிரமாணம் என்று அந்த வாழ்வியல் சட்டங்கள்ல ஆண் பிள்ளையாக பிறந்தா அவங்களுக்கு விருத்த சேதனம் செய்யணும்ன்றது கட்டாயமா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம உபவாசம் இருக்கணும், தசமமாக கொடுக்கணும். இவையெல்லாமும் கூட இந்த வாழ்வியல் சட்டங்கள்ல சொல்லப்படக்கூடிய கட்டாய கடமைகள். ஆமா, இது போல இன்னும் பல சட்டங்கள் இருக்கிறது. அதாவது அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய இந்த வாழ்வியல் முறைமைக்கு பெயர் தான் இஸ்லாம். ஆக கர்த்தர் மோசேக்கு கொடுத்த இந்த வாழ்வியல் சட்டங்களை பின்பற்றி யூதர்களாகிய இஸ்ரவேலர்கள் இஸ்லாமியர்கள் தான். யூதர்கள் என்பது ஒரு குலப்பெயர், அவ்வளவுதான். ஆமா. ஆக பழைய ஏற்பாடு என்பது யூத இஸ்லாமியர்களின் இஸ்லாமிய போதனைகளை கொண்டுள்ள புத்தக தொகுப்பு. யூதர்களின் தனாக் என்ற பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க இஸ்லாமிய போதனைகளை கொண்டுள்ளது என்பதை பார்த்தோம்.
அதே போல புதிய ஏற்பாடு நூலிலும் இஸ்லாமிய போதனைகள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு நூலில் இயேசு போதித்த அதே இஸ்லாமிய போதனைகளை ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் ஒருத்தர் தான் போதிக்கிறார். மார்க் 12வது அதிகாரம் 29வது வசனத்துல நம்ம பார்க்கலாம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் தான். பழைய ஏற்பாட்டுல எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன போதிச்சாங்களோ அதே தான் இயேசு கிறிஸ்துவும் யூத இஸ்லாமியர்களுக்கு இங்க போதனை செஞ்சிருக்கிறார். அடுத்து யூதர்களின் பழைய ஏற்பாடு நூலில் கர்த்தரை எப்படி தொழுது கொண்டார்களோ அதை போல படைத்த இறைவனை தொழுது கொள்ளும்படி இயேசு யூத இஸ்லாமியர்களுக்கு போதிப்பதை புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறது. யோவான் 4:24 இயேசு சொன்னதாக எழுதப்பட்ட வசனம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னதாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த இஸ்லாமிய போதனை, பழைய ஏற்பாட்டுல விருத்த சேதனம் என்பது நித்திய கட்டளையா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அந்த நித்திய கட்டளை புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுக்கும் செய்யப்பட்டிருக்கிறதா லூக்கா 2:21 படம் பிடிச்சு காட்டுது. ஆமா, யூதர்களின் பழைய ஏற்பாடு நூலில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட போதனையின்படி இயேசுவும் உபவாசம் இருந்திருக்கிறார். தம்முடைய சீசர்களுக்கும் உபவாசம் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார். இதுவும் இஸ்லாமிய போதனை தானே? நிச்சயமாக. அடுத்து, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள் என்று இயேசு தம்முடைய சீசர்களுக்கு போதிக்கிறார். இது அரபியில் என்ன சொல்லுவோம்? அஸ்ஸலாமு அலைக்கும். மேலும் இஸ்லாமிய வாழ்வில் என்ற எந்த நியாயப்பிரமாணத்தையும் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதி, அன்பு, விசுவாசம் இவைகளையும் விட்டுவிடக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். இதுவும் இஸ்லாமிய போதனை. இஸ்லாமிய போதனை தான். இப்பொழுது நாம் மேற்கோள் காட்டிய வசனங்கள் தான் இயேசு போதித்த சத்தியங்கள். அந்த சத்தியத்தை யூத இஸ்லாமியர்களுக்கு எடுத்து சொன்ன இயேசு கிறிஸ்து வழிகாட்டி. அந்த வழியின்படி நடந்தால், அந்த வழியின்படி நடக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்கக்கூடியது நித்திய ஜீவன். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யூத இஸ்லாமியர்களுக்கு. Now we are quoting all the verses from New Testament, but no Christians follow what Jesus preached about. நாம் மேற்கோள் காட்டி பேசிய இந்த வசனங்களை உலகத்தில் உள்ள எந்த கிறிஸ்தவர்களாவது பின்பற்றுகிறார்களா? நிச்சயமாக இல்லை. அப்ப நாங்க இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிறோம்னு கிறிஸ்தவர்கள் சொல்றது வெறும் உதட்டளவுல தானே? நிச்சயமா உள்ளத்துல கிடையாது. இயேசு கிறிஸ்து அவரே சொல்றாரு, ஒருவன் என்னை நேசித்தால் என் வசனத்தை பின்பற்ற கடவுள். நம்ம மேற்கோள் காட்டிய இந்த வசனங்களை யார் பின்பற்றுகிறார்? கிறிஸ்தவர்கள் பின்பற்றதில்லை. ஆனால் உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் இயேசு சொன்ன வசனங்களை பின்பற்றுகிறார்கள். நிச்சயமா. அப்ப உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவ நேசிக்கக்கூடியவங்க யாரு? கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்ப யாரு? முஸ்லிம். இப்பொழுது நாம் மேற்கோள் காட்டி பேசிய இந்த வசனங்களை தவிர மற்ற வசனங்கள் யாவும் கிறிஸ்தவ வசனங்கள் ஆகும். அதாவது மற்ற வசனங்கள் எல்லாம் இயேசுவே சொன்னதாக இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசுவே சொன்னதாக எப்படியெல்லாம் அவர்கள் திரித்து எழுதியிருக்கிறார்கள் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில நாம் சற்று விரிவாக பேசுவோம், கர்த்தருக்கு சித்தமானார். கிறிஸ்தவர்களிடம் பழைய ஏற்பாடு என்ற யூதர்களின் தனாக் புத்தகத்தை ஏன் இணைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள்? 2 விதமான பதில்களை அவர்கள் சொல்வார்கள். முதலாவது என்னன்னா, இறைவனை பற்றியும் முந்தைய வரலாறுகளை அறிந்து கொள்வதற்காகவும் நாங்க அந்த பழைய ஏற்பாடு என்ற புத்தகத்தை புதிய ஏற்பாடு இணைத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது, இயேசு கிறிஸ்துவ பத்தி முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டுல கொட்டி கிடக்கு, நிழலாவும் நிழலாட்டமாவும் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டிருக்கு 2வது ஒரு பதில சொல்லுவாங்க. அதனால பழைய ஏற்பாட்டு நூலை நிழல்னும் புதிய ஏற்பாட்டு நூலை நிஜம்னும் அவங்க சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்லுவது போல அல்லது புதிய ஏற்பாடு நூல் சொல்லுவது போல புதிய ஏற்பாடு நூலுக்கு பழைய ஏற்பாடு நூல் நிழலும் கிடையாது, நிழலாட்டமும் கிடையாது என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களிலே விளக்கமாகவும் விரிவாகவும் பேசுவோம், கர்த்தருக்கு சித்தமானால். தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோக்களை பாருங்க, அப்போதான் குழப்பம் இல்லாம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். எங்களோடு இணைந்து இருக்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறவாதீர்கள்.
கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமென்.